வேலணை அல்லைப்பிட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஹயஸ் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை 1:15 மணி அளவில் சென்றுள்ளது. குறித்த வாகனத்தை அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வழிமறித்து சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர். ஆனால் போலீசாரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றுள்ளது. சென்ற வாகனம் மீண்டும் போலீசாரை மோதி தள்ளிவிட்டு தப்பி செல்லும் நோக்கில் அதிவேகமாக வந்ததை அவதானித்த போலீசார் வாகனம் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது வட்டுக்கோட்டையை சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் படுகாயமடைந்துள்ளான். இதே நேரம் சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் வட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளை சேர்ந்த மூவர் பயணித்த நிலையில் ஏனைய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞனை போலீசார் மண்டைத்தீவு பகுதியில் இருந்து துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இளைஞனின் தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயம் இருப்பதாகவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதற்கான காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.